நமக்கு வகையறுத்து தருகிறது. ஆமென், அல்லேலூயா. அப்போ வசனம் என்பது இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் மிகவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவரோடு கூட நல்ல உறவாட செய்வதற்கு உந்து சக்தியாக ஒரு ஒரு நம்மை ஊக்குவிக்கிற வார்த்தையாக அது நமக்கு இருக்கிறது. அதனால தான் சத்தியம், யார் அதை சத்தியத்தை அறிகிறாங்களோ அவங்க சத்தியத்தை அறிய அறிய தேவனை குறித்த அறிவு அவங்களுக்கு வரும். தேவனை குறித்த அறிவு வரும்பொழுது தேவனோடு நெருங்கி பழக ஆரம்பிப்பார்கள். தேவனோடு நெருங்கி பழகும் பொழுது தேவனுடைய சத்தம் கேட்க ஆரம்பிப்பார்கள். தேவனுடைய சத்தம் கேட்கும்போது தேவனுடைய சித்தத்தை மனப்பூர்வமாய் செய்ய அர்ப்பணிப்பார்கள். அப்போ தேவ சித்தம் செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை அவர் மேல் காணப்படும். பிரியமானவர்களே, அப்போ இந்த வசனம் நம்ம ஒரு தடவை நம்முடைய வாழ்வில் கர்த்தர் நம்மோடு பேசினார்னா தினந்தோறும் பேசும்படி இந்த வார்த்தையை நாம் ஆவலாய் தியானிக்கணும், ஆவலாய் கேட்கணும். கர்த்தாவே என்னோட பேசும் ஆண்டவரே, பேசும் 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 பேசும், நீர் என்னோடு பேசும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மோட நிச்சயம் பேசும். ஆண்டவர் ஒன்று ஜெபத்தில் பேசுவார், இல்லைன்னா பாடல் மூலமாக பேசுவார், இல்லைன்னா வசனத்தின் மூலமாக பேசுவார், இல்லைன்னா பிரசங்கம் பண்ணும்போது தேவ ஊழியர் மூலமாய் கர்த்தர் பேசுவார். சில நேரம் கர்த்தர் நம்மோட ஜெபிக்கும் போது பேசுவார். ஒருவேளை தூக்கத்தில் கூட ஆவியானவர் பேசுவார். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் பேசுகிற அனுபவம் அநேகம் உண்டு. ஆனால் வசனத்தினால் கர்த்தர் நம்ம பேசும்போது நிறைய நிறைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ வசனம் நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. சங்கீதம் 1 பார்க்குறோம், 1வது அதிகாரம் 2வது 3வது வசனத்தில் பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அப்படி இரவும் பகலும் தியாகமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ வசனத்தில் பிரியமாக இருக்கிறவன், அதை இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான். அவன் நீர்க்காலில் ஓரத்தில் நடப்பட்டவன், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் பாருங்க, இந்த வசனத்தை தியானித்தால் நம்முடைய வாழ்க்கை நீர்க்கால்கள் ஓரம் நடப்பட்டதாக இருக்கும். நம்முடைய வேர் ஜீவ தண்ணீராம் இயேசுவாகிய அந்த வாய்க்காலில் நம்முடைய வேர் விடப்பட்டவர்களாய் அந்த தண்ணீரை உறிந்து பசுமை நிறைந்தவர்களாய், ஆமே ஸ்தோத்திரம், தேவனுக்கு கனி கொடுக்கலாய் இருப்போம். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்போம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருது பாருங்க. கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது எவ்வளோ பெரிய மாற்றம். அப்போ கர்த்தருடைய கற்பனை தூய்மை கண்களை தெரிவிக்கிறதுமா இருக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்குது. அப்போ சங்கீதம் 19 பார்க்கிறோம், 9 கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாக இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாக இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய வசனம் மதுரமானது, இனிமையானது, இன்பமானது. அதை வாசிக்கும் பொழுது அவ்வளோ இன்பமாக இருக்கும். அதை தியானிக்கும் போது அதை விட இன்பமாக இருக்கும். அதை கை கொள்ளும்போது அதை விட இன்பமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்போ வசனத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அதை கை கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். அவன் கண்மலையாகிய இயேசு மேல் அவன் கட்டப்பட்டவனாக இருப்பான். பெரு வெள்ளம் வந்தாலும், புயல் அடித்தாலும், வெள்ளங்கள் மோதி அந்த மேல் அடித்தாலும் அவன் அசைய மாட்டான். காரணம், கண்மலையாகிய இயேசு மேல் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? கட்டப்பட்டிருக்கிறான். ஆமென், அல்லேலூயா. அது மட்டுமில்லை, இந்த வசனம் நம்மளை என்ன செய்கிறது? அடியேனை எச்சரிக்கிறேன். நம்முடைய வசனம் நினைச்சது, அவைகளால் நம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதால் மிகுந்த பலன் உண்டு. அப்போ இந்த வசனம் அது நம்மளை என்ன செய்யுது? எச்சரிக்கை. என்ன செய்யுது? நான் வழி மாறும்போது, திசை மாறும் பொழுது அது எச்சரிக்கை. கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனை எச்சரிக்கைனா அவன் பாக்கியவான். ஆண்டவர் யாரை கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார் அவர் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வசனம் யாரை எச்சரிக்கிறதோ, ஒருவேளை அது என்னையாக இருந்தாலும் சரி, கேட்குறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஏதாவது சின்ன தப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது எச்சரிக்குமானால் நாம் பாக்கியவான்கள்.
அந்த எச்சரிப்புக்கு நாம் உடனே கவனமாய் செவி கொடுத்தால், கீழ்ப்படிந்தால் நிச்சயம் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மில் வந்து தங்கும். அப்போது அந்த வசனம் என்ன செய்யுது? நம்ம எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்கிறதுனால் என்ன மிகுந்த பலன் உண்டு. அப்போ வசனத்தை கை கொள்வதனால் மிகுந்த பலன் இருக்கு, நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. ஆமென், அல்லேலூயா. அப்போ வசனத்தில் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது பாருங்கள். என்னென்ன ஆசீர்வாதம்லாம் பார்த்தோம், எவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நன்மை இருக்குன்னு பாருங்கள். அப்போ வசனம் என்பது சாதாரணது அல்ல. இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது, இந்த வார்த்தையில் வல்லமை இருக்குது. ஆமாம், இயேசு சொன்னார், நான் சொல்லும் வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள ஜீவனை கொண்டு வந்துடும். மரித்து போய் கிடக்கிற அவனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்து விடும், அவனுக்கு ஜீவனை கொண்டு வந்து விடும். அப்போது இந்த வசனத்தை கேட்கும் பொழுது, இந்த வசனத்தை தியானிக்கும் போது இன்பமாக இருக்கும். அதே நேரத்தில் இந்த வசனம் என்னை எச்சரிக்கும். ஆமென், அல்லேலூயா. எச்சரிக்கிறது மட்டுமல்ல, அவைகளை நான் கை கொள்வதனால எனக்கு மிகுந்த என்ன பலன் உண்டு? மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. உபாகமம் 28:1-15 வரை சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உண்டு. ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆசீர்வாதங்களை தேட வேண்டிய அவசியமே இல்லை. வசனத்தை கை கொண்டால் போதும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மிகுந்த நன்மையை, மிகுந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போது இந்த வசனத்தை, வேதத்தை நம்ம எந்த அளவு நேசிக்கிறோமோ, பைபிள் சொல்லுது, சங்கீதம் 119 இந்த வேதத்தை நேசிக்கிறவருக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு. அப்போ வசனத்தை நேசிக்கணும், பைபிளை நேசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும். அப்போ தான் நமக்கு மிகுந்த சமாதானம். பைபிளில் இன்னொரு வசனம் இருக்குது, நீ வேதத்தை மறந்த உன் பிள்ளையை வேதத்தை மறந்துடக்கூடாது. வேதத்தை நாம் மறவாமல் தினந்தோறும் வாசிக்கணும், தியானிக்கணும். அப்போ தான் நம்முடைய பிள்ளைகளை அவர் நினைவு கூறுவார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதத்தை கேளாவுடைய ஜெபம் அருவருப்பு, வேதத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். வேதத்தை கேளாதபடி தன் காதை அடைத்துக் கொள்கிறவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. அப்போ வேதத்தை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள், அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், அதன்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் அவர்கள் சுதந்திரிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ அதை கை கொள்ளுகிற மிகுந்த பலன் உண்டு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வேதம் சாதாரணமானதல்ல. இந்த வேதத்தில், இந்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது. இந்த வேதத்தை கையில் எடுத்து அதை தியானித்து அதை கை கொண்ட எந்த மனுஷனும் அவன் அழிந்து போனதுக்கு சரித்திரமே கிடையாது. அவன் வாசித்து தியானித்த பொழுது மரணத்துக்கு ஏதுவாய் கடந்தவனை இந்த வேதம் வாழ வைத்திருக்கிறது. இந்த வேதம் அவர்களை பரிசுத்தவான்களாய், நீதிமானாய் மாற்றி, சாட்சியாய் மாற்றியிருக்கிறது. இன்றைக்கும் உயிருள்ள அநேக சாட்சிகள் உண்டு. வேதத்தை கையில் ஏந்தின அநேக பரிசுத்தவான்கள், அநேக தேவ மனிதர்கள் இன்றைக்கும் பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொலைகாரராக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒரு நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாவியாக இருந்தவர்கள் இன்றைக்கு ஒரு நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், இதுக்கெல்லாம் காரணம் இந்த வேதம் தான். அப்போ இந்த வேதத்தை நாம் அனுதினமும் தியானிப்போம், இந்த வேதத்தை கை கொள்ளுவோம். இதனால் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிப்போம். இந்த பாக்கியத்தை இழந்து போகாதபடி நாம் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நான் தியானிக்கணும், உம்முடைய வேதத்தை நான் கை கொள்ளணும், உம்முடைய வேத வசனத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்கப்பா என்று கேட்டால் நிச்சயம் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வேதத்தினால் வருகிற ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அதனால் வருகிற ஆசீர்வாதம் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் அதிகமான நன்மைகளையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே, இந்த வேதத்தை தியானிக்கும் பாக்கியம் எங்களுக்கு உண்டாகட்டும், அதை கை கொள்ளக்கூடிய கிருபை எங்களுக்கு உண்டாகட்டும். உடைய வேதம் பேதை ஞானியாக்கும் என்று பார்க்கிறோம் ஐயா. உடைய வேத வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் ஆண்டவரே பாக்கியவான் என்று பார்க்கிறோம். வேத வசனம் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளது என்பதை நாங்கள் தியானிச்சிருக்கிறோப்பா. உடைய வசனத்தை எங்கள் இருதயமாகிய பலைகளை சதையாகிய இருதயத்தில் மையினால் அல்ல ஆவியினாலே எழுதி கொள்ள, அதனால் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைதான். இந்த வார்த்தையை போதித்த கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.